எதனால சவுண்ட் வருது குட்டி? குட்டிக்கு தான் வருது. அது நீ உட்காந்துல இந்த ஃபிகர் அந்த ஃபிகர் செட் ஆகல, அதனால அது எக்கோ வருது. ஆமா ஃபிகர் இது சவுண்ட் பாக்ஸ். ஆமா கொஞ்ச நேரத்துல மடிப்பு கழிச்சுட்டாங்க. உனக்கு மடிப்பு தான் காலி, எனக்கு மொத்தம் காலி. நான் பண்ணுறேன் உட்காரு உட்காரு வந்து கேட்டுக்கிறான். ஏழமான சூடு சொன்னான் உட்காரு உட்காரா. ஏன்னா ஒரு கடை வாங்கிட்டியா? ஆமா. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். கொடுக்கணுமா? கொடுக்கணும். நான் இல்ல சொல்ல. அப்புறம் என்ன ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாத நாய் எதுக்கு வாங்குறேன்? இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். இருந்தா நான் ஏன் வாங்க போறேன்? நான் மென்டலா லூசா? எல்லாமே கடை வாங்குறேன் இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறேன். அவனுக்கு அறிவு இல்ல. என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் மறுபடியும் எப்படி கத்துவான்? வீட்டுக்கு எவ்வளவு சொல்லணும், எவ்வளவு சம்பாதிக்க தெரியாதா? பாண்டி எடுத்துட்டா பாண்டு குத்துருமாடா, பாண்டு குத்துருமா, கால பாண்டு குத்துருமா. சூறாட்டி வேற சூறாட்டி வலி பாரு. இத வேற வீடியோ எடுக்கிறாங்கம்மா. எடுப்பா நல்லா தோடப்ப கட்ட நல்லா இருக்கும். எதனா கூடுறாங்க காரமுத்த கம்முனு அவ்வளவு கோயில் காகறான். ஏனமாங்க இல்லாத வந்து ஒரு கடனை வாங்கிட்டா வேலைக்கு போவாழிச்சு என்னடா கத்துற என்கிட்ட வந்து கடவுத்த ஊர்ல கடவுத்த காங்க எவன சட்டம் போட்டுக்கிறான். காட்டு சட்டம் போட்டுக்கிறானா? சட்டம் இல்லதான் ஆண்டவன் எது படிக்கிறான்? இருக்கு இல்லாத ஏன் படிக்கிறான்? ஏன் படிக்கிறான்? அவன் கோய் பேர் படிக்கிறான். இல்லன்னா எல்லாரும் இருக்கிறோம் படிக்க முடியாத அவனால முடியும். படிக்க முடியாதா? முடியல. ஏன் படிக்கிறான் போல? இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கணும். அதான் உலகம், அதான் நியாயம். அப்பதான் சொந்த ஒட்டும். அதுதான் படிக்கிறான். ஐயோ அப்பா, இருக்கிறவங்க இல்லாதவனுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும். ஓகே அதான் சட்டம். ஏன் கொடுக்குறான்? சொந்த அப்பதான் ஒட்டும். அது கொஞ்சம் கேப் விடு. என்ன கேப்? ஒரு மணி நேரம் விட்டா ஒரு கடனை வாங்கிட்டு அவனை வாடா போடா நான் கேட்பான். அவனா கேட்பான். கடை வாங்கணும் நான் தான் கேட்பேன். என்ன காரணம்? அவன் வீட்டாண்ட ஒரு முறை தான் நான் போய்க்கிறேன். உன் வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறான். யாரு பெரிய? நீ பெரியாது. அப்ப பின்ன அடுத்தவனுக்கு பைப் நான் கொடுத்தா படிச்சவனுக்கு பைப் கொடுத்தோம். என் வீட்டாண்ட 100 பேர் வரான். 100 பேர் வரான். யாரு? எல்லாம் கடன் ஊத்துவேன். எனக்கு தெரியல. எனக்கு பார்த்து அதிர்றோம். ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆட்டோ எழுதி ஊசி போட்டுட்டு வரான். ஒருத்த ஆப்பிள் வாங்கினான், ஒருத்த திராட்சை வாங்கி வரான், ஒருத்த ஆரஞ்சா வாங்கி வரான். ஏன் இதெல்லாம் செய்யறான்? நான் செத்து நான் துடி காட்ட மாட்டேன், உயிரோடு வச்சுக்கிறேன். ஆமா, ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துடி காட்ட போடா. டேய் அப்படிலாம் இருக்க கூடாது. ஆமா, ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கிறேன். என்னடா அவனை வாடா போட? நான் தான் கேட்பேன். இல்ல இவனை தப்பு. அதெல்லாம் என்ன தப்பு? வாடா போடா வாங்கணும். கஷ்டப்பட்டு வாங்கணும். கொடுத்தா அவன் கிடக்குறான். 20 கொடுக்குறான். இல்ல வாங்குறேன். யார் பெரிய ஆள்? கடவுளே, மாரியாத்தா இந்த பக்கம் மாரியாத்தா தாயை நீதாடி அம்மா பாத்துக்கணும். என்னது அங்காளமா? நான் ஒன்னு சொல்லிட்டேன். என்ன? இந்த கடன் கொடுக்குறான் பாரு, அவன் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? திருவிழா பண்றாங்க. அந்த சாமி வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து திருவிழா பண்ணு சொல்லிச்சா? இல்ல, இவங்களே வீட்டு வச்சு பண்ணி திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள். நானும் துட்டு இல்லாத போடுவோம். கேட்காதீங்க, நான் கடவுள். அது வேற இது வேற, ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன். அதே கடவுளை ஒப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்றேன். கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா பணம் கொடுத்துட்டு இல்ல பணம் தாலியா இருக்கும். சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கிற அத்தனை நீ அத்தனை ஒரு பாட்டு வாங்க உட்காந்து அவனு ஒட்டியா பிடிக்கிறான். எனக்கு தர மாட்டேன். நான் வாங்கினா மட்டும் வந்து உட்காந்துக்கிறான். போறேன். யாரு? எங்க அப்பா
ஏடா குடும்பம் என்னதான் பண்றீங்க? ஓ நம்ம நாட்டை வாய வைக்கிறோம். வாய வைக்காதடா. ஒரு கோட்டு 20 ரூபா 6 கோட்டு ஓட்டிக்கிறோம். 100 ரூபா வரி கட்டுறேன். அவன் குடுக்கலையா இவன் குடுக்குறானா அப்பனுக்கு? ஆமா. ஓ ஃப்ரெண்ட் மாதிரிமா. என்ன ஃப்ரெண்ட்? அப்பலாம் ஃப்ரெண்ட் மாதிரி. மூடு வாயே. நீ தான் மூடணும் பாத்து. எப்படி அவங்க எக்காலம் கட்டி சிரிச்சப்பா? எனக்கு தெரியும். யாரு அவங்க ஏன் சிரிக்கிறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க எனக்கு தெரியும். என்னத்துக்கு சிரிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் என்ன? வாய்க்கு எது சிரிக்கிறாங்க. ஒரு கடனை வாங்கிட்டுமா கடவுள ஒப்பிட்டு நீ பேசுறியே. கடவுளுக்காக திருவிழா பண்றாங்கன்னா எல்லாம் ஒரு ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு பிரார்த்தனை இருக்கும். ஆமா. அந்த பிரார்த்தனை நிறைவேறுச்சுன்னா கடவுளுக்காக அது செய்யறாங்க. எஸ். இப்ப ஒரு எடுத்துக்காட்டு. அதுக்கு நான் கடவுள் இருக்கிறேன். என்ன நீ தான் எடுத்து காட்டணும். என்னடா காரி தெரியும். அப்புறம் என்னடா எடுத்து காட்டணும். ஐயோ என்னடா எடுக்கறதா? ஆகா வா. அப்பா அப்பா தோடப்ப கட்ட. ஏய் என்ன உள்ளாக சத்தம்? ஏய் எவனவா? ஏர்பா ஹவுஸ் கேட்மா சொல்லு. கட்டி வச்சு சொல்லி நம்ம ஹவுஸ் என்ன பவுடர்ல பூசி வந்துக்கற மூஞ்சில? நீ வர போறன்னு சொல்லிட்டா பவுடர் பூசி வந்துக்கிறாரு. ஆறுப்போ அதனால எடுத்துக்காட்டினா ஒரு எக்ஸாம்பிள். ஆமா மீனி புரியலமா. சரி மேல வைக்கிறேன். டேய் யான் தகுதி வேற உன் தகுதி வேற. சரி இதுக்கப்புறம் என் மேல கையெல்லாம் வைக்க கூடாது. அப்ப கால வைக்கட்டா? கால வைக்காத. அப்ப நான் கை வைக்க கூடாது கால வைக்கணும் அப்போ. ஐயா கை வைக்க. செத்துருவேன். ஆவியா வந்து கூட பாப்பா. கையச்சி வாய மூடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு. என்னமாங்க? நக்கல்லாம் வேணாம். சரி இருக்கிறீங்க. இல்ல இதுல மாமா தம்னர் மாமா. மாமா மாமா என்னதான் உள்ள அப்படி கவடிக்க பண்ணுவாங்கன்னு தெரியலையப்பா. ஐயோ நல்லவங்களா துடுக்கு துடுக்குன்னு போயிடுறாங்க. உள்ள தூக்கி போக மாட்டேங்கிறாங்க. அது ஒத்த ரெண்டு பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ அடை கொடுக்குமா உட்கார மாட்டோம். 4 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க. நானும் அப்படி பார்த்துனே இருக்கிறேன். இல்ல கட்டேன். எனக்கு தெரியும் நீ ஒரு மாதிரியாவே சொல்ல தெரியும். ஆமா ரொம்ப ஆமா நீ ஏந்து போற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. அவங்க ஏந்து ஓடுறாரு. உன்னை எத்தனை பேர் ஏந்து ஓடுறாங்க? நீ மூடு. நான் எதுல போட்டேன்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல. இப்ப நான் இருக்கிறேன் என்னைய வச்சுக்கேன். என்ன வச்சு ஒரு உதாரணம் தான். நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறாரு. இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும் கடவுள் வேண்டிக்கோ. எந்த கடவுள் வேண்டாத பார்த்தாத நான் தான் உட்கார்ந்து வேண்டிக்கோ. அது நடக்காத கடவுள் அது நடக்கிற கடவுள். அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள். அது வந்து கொடுத்து லேட் ஆகும் நான் விட்டுனே தருவேன். நான் கடவுள். நான் யார் தெரியுமா? நான் ரஞ்சிதா. ரஞ்சிதமே என்னன்னு தெரியல உமால. நீ தேடி கொண்டு திரியறன்னு நினைக்கிறேன். காரம் அடிக்கிறேன் என்னென்னவோ பண்றேன். ஐயோ மூஞ்சி பாரு நல்ல பேசக்கூடாது. இது வேற யாருக்குன்னா வச்சுக்கோ. பாக்கலாம் நேரனாக ஒட்டிக்கிட்டு சரி விடு. யாஞ்சி அவங்க 2 டிகிரிக்கு தாங்க. நீ கவலைப்படாதீங்க. நான் பாண்டிக்கு ஊக்கு குத்து வந்துக்கிறேன்.
எனக்கு என்னன்னு தெரியல, வந்ததுல இருந்தே அடிபட்டுட்டே இருக்குது. ஓ அப்ப ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம். நீ கவலைப்படாத. வரும்போது அந்த என் ஜக்காத்து தான் எதுல போட்டேன். யாரு அந்த போத்தான் அவள வந்தா என் வீடு கீழே இருக்கிறாள். போதனை எப்ப அதை போட்டு போற அவ அப்புறமா அதை யூடியூப்ல பாத்துட்டு பம்பு வச்சிருவா. ஐயோ கொல்லையான கொல்ல நடக்க என் வீட்டாண்ட. அதனால ஒரு கடை வாங்கிட்டியா, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் சாமி. என்ன புரியுதா? அவன்கிட்ட கடை வாங்கினல, எவ்வளவு வாங்கினேன் சொல்லுமா? அவன்கிட்ட நான் துட்டாவே கடை வாங்கலாம். வேற என் பெரும்பொண்ணு கல்யாணத்து வச்சாங்களாம். என் பிரிவினா மோட்டர் வாங்கி தரணுமா? 1 லட்சம் ரூபாய் அவங்ககிட்ட இருக்குதுமா. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய் அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்துல அந்த கடங்கத்தை கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணாமா, 2 வீலர் விளம்பரமாமா, 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து முடுங்க, அப்புறம் மாசமான கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்தோமா, வண்டி எடுத்து கொடுத்து அமைச்சு கல்யாணம் பண்ணி அமைச்சிட்டுமா, அதுவும் முழுவாத அனுப்பி வச்சுமா, அது கோயில் வந்துச்சுமா. இது வரையும் 12 மாசம் ஆச்சுமா. நான் ஒரு டியூ கூட கட்டுறது ஏமா கட்டல கட்டனா மாசமான பணத்தை கட்ட கரெக்ட். அவன் சொன்னா மாசமான கட்டுன்னு. இது வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னும் மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அது நான் பக்கத்துக்கு பொண்டாட்டி மாசமா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமா நான் கட்ட முடியுமா? வாங்கி சொன்ன பையா எங்க போய் கோட்டு சொன்னா வாங்கி தான் சாப்பிடுவோம். மாசமானா மாசமாவது இல்ல, மாதத்தோட முதல் தேதி வந்தவனே பணத்தை கட்டுங்க. 1ஆம் தேதி அட மென்டல 1ஆம் தேதி கட்ட நான் கட்டிடுறேன். சேல கட்ட மாசமா கட்ட ஓட உட்கார வை. ஓயால அனுப்புற மாசமா இருக்கு. தப்புடா. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாசம். ஒரு மாசம் அவங்க ஓயால தலி மாட்டேன். என்னமா பேசுறேன்? ஏண்டா நீ ஆம்பள தானே? சிக்கா இப்ப நான் சொல்றேன். மோ சொல்லுங்கம்மா. அடியா மாமா அடியா வலிக்குது. என்ன கேக்குறீங்க? ஏன் அடியா நீ போடா. அடிமா சொல்லுங்கம்மா, நான் கேக்குறேன். அடி சத்தியமா நீ என்ன அடி சொல்லி என் பொண்டாட்டி மாரி ஏத்துற. என் பொண்டாட்டி மாரி ஏத்துற நீ. ஐயோ கையா சொல்லி என் கூத்தார் மாரி இருக்கிற நீ. இது தலையா ஐயா ஐயா தள்ள சொல்லி என் கொய்ஞ்சா மாரி இருக்கிற நீ. சூப்பர். உனக்கு இதெல்லாம் அச்சா காட்டுடா. எப்படியோ பாத்து. ஐயோ குடி சொல்லி மாமியார் மாரி ஏத்துற. உன் மாமியார் குடிவா? ஆமா அது தெரியுனா. ஐயோ பாத்துட்டு பொண்டாட்டி மாரி இருக்கிற. வேணாண்டா, நான் பாக்கதா பொம்பளை உம்மால பச்சை பொரிக்கா காஞ்சா பொரிக்க மாட்டேன்டா. அந்த பெருமா தூக்கினே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பச்சிட்டு இருக்கான். எடுக்கினே பெருமா என்ன டாபரே சௌரியா எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரியும் யார் விசில் வச்சா எதுக்கு வச்சான்னு எனக்கு தெரியும். யாரு வாய்க்குது கைக்குது அடிக்கிறது. தின்ன மேல விடுமா கரெக்ட் விடு. இறக்கி வரணுமா? அப்புறம் விசில் அடிக்க மாட்டாங்க. என்னடி டாபர் எப்படியா சிரிக்கிறானுங்கடா. அவனுக்கு சாப்பிடணா சாப்பிடணா மீனிங் டாபர் மீன் கூட்டி கொடுக்குற. யாரு கூட்டி கொடுப்பான்? டிரான்ஸ்டூட் இந்த மேல பறக்குறாங்க அவங்களும். அப்போ அது பேராஷூட். அப்ப இதே டிரான்ஸ்டூட்னா தேவடியான. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் தான சரியா போச்சு. என்னடா 100 ரூபாய் கொடுத்தா என்னதுக்குப்பா? என்னது சுத்தி போறதுக்கா? நானே 48 பேருக்கு சுத்தி போடுவேன். எனக்கு சுத்தி போடுவேன். வா ஏன்டா ஆடுற? இத பார்த்து எங்க அந்த கூட்டமா நாம கொடுத்து ஒரு ஊரா நாவத்தை பட்டம் மாறு. ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போயிட்டுமா. என்ன ஊரு? திண்டிவனம் பக்கத்துல என்ன ஊரோ மூஞ்சூரோ கிரிஞ்சூரோ அங்க போயிட்டு கறி ஆக்கி வச்சுக்கிறாங்க, நல்லா வறுத்து வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? இலையில வச்சுக்கினே வந்தாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க? எனக்கு வேணாம் சொல்லிக்கினே வந்தாங்க. சொல்லிக்கினே லாஸ்ட் இலை எடுத்துட்டான். இங்க பாருங்க அரைக்கலை கறி அப்படியே கொடுத்தாங்க. என்ன பண்ணுவேன்? சரி நானும் விடக்கூடாது ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். வந்து ஆடிக்கினே இருக்கிறேன். திடீர்னு கலக்குது. என்ன பண்ண? கறி வறுத்து ஓட்டு உக்காந்துட்டேன். உக்காந்துக்கினே இருக்கிறான். ஒருத்தன் கேம் ஆடுறான் போல. இது எழுதி செய்யாத அப்புறமேட்டு புட்டா 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 ஓடி போய் திரும்பி பார்த்தா அவன் கேம் ஆடிங்க. என்ன என் தலையெழுத்தா போச்சு. ஐயோ அது கூட கோரம்.
இது நிஜமாவே இது நேச்சுரலா நடந்தது. ஆக்சுவலி இது இவன் அப்படியே ஓடியான்ட்டான் இங்க மேக்கப் ரூம்ல. உங்களுக்கு தெரியாது போயிட்டு கழுவாது தப்பா நினைக்காதீங்க. அப்புறமா ஒரு வாட்டர் கல்ல தண்ணி கொடுத்து அமைச்சு ஓடக்க அந்த மாதிரி வேலை பாக்குறான். யாரு இவனுங்களா? அதெல்லாம் சொல்லாதீங்கடா. ஓடுறா ஓடியாடுறா கூப்பிடுறாலாம் சொல்றானுங்க. அது அம்மா எல்லாத்தையும் மாத்திட்டேன் பாரு. கணக்கான கம்மியாச்சால ஒண்ணு கேப்ப தப்பா என்னன்னு கேட்டேன். என்ன உனக்கு சீதளம் ஓடமா அங்கங்க ஈரமாக்குதே. ஏன்டா டோர் அவன் இருட்டா நீ ஜிம்முக்குலாம் போறியா? சூப்பரா இருக்குதாம்மா ஜிம்முக்கு போறமா நீ? இவ்வளவு எடுப்பாக்குதா 16 மாரி இருக்கிற. நான் கூட ஜிம்முக்கு போறேன். இது வரமாட்டேன். இதுதான் வருதா? என்ன வரணும்ன்ற எடுப்பா. நான் சொல்ற மாதிரி செய்தியா வரும். சொல்லுமா சொல்லுமா. நான் வாங்கி செங்கல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாங்கி தரது போடு. 2 ஊசி வாங்கி தரேன். போட்டுக்க நல்லா இருக்கும். துளு ஊசியா? அதனால எது பத்தி சொல்றா? டேப்லெட் சாப்பிடு. வாங்கல தெரிஞ்சுன்னா நான் 4-5 ஊசி வாங்கி வச்சிருக்கேன். அது யார் யார் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா என்ன விஷயமா வந்திருக்கு? ஐயோ சொல்லதான் வந்தான். அந்த கம்யூனிட்டி மடைக்கனா உங்க ஆள் வராரு. தளபதி லவ்வர் ஆள வந்தான். சொல்லவே இல்ல. அத சொல்லலாம் அவன் மடைக்கனா. அதுக்காக எங்க இருக்காரு? ஐயோ தினா தாலி. நானும் இப்பதான் பார்த்தேன் தாலி. ஐயோ கடவுளே. யார் போட்டுது? நகை எடுக்கலான்னு போயிருந்தேன். சேட்டு கடைக்கு. சேட்டு கடை போட்டானா? ஆனா உன் ராசி நான் தெரியுமா பாக்குறவன் பாடுறாமா. என்ன பண்றது? ஐயோ எங்கேயா போட்டாங்க. அதெல்லாம் இல்லடா. சொல்லடி. பிராணநாதாவா? என் பிராணநாதாதான் நான். பொம்மலிங்களா ஏன் இது வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏப்பா என் வீட்டுக்காரு நல்லா இருக்கு ஏன் வேண்டிக்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்காரு ஆமா எது வேண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆள் சாவறானோ இல்லையா நகை இருக்கணும் நமக்கு. அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது. நான் அப்படி நினைக்க மாட்டேன். யாரு எல்லாரும் கணவனே கண் கண்ட தெய்வம் நினைச்சான்னு வச்சுக்கேன். கண்டவனே தெய்வம் தான். ஆனா இந்த தாலி கதை சேட்டு தான் போட்டாருன்னு சொல்லிட்டு தயவு செய்து சொல்றேன். நான் ஏன் சொல்ல போறேன்? எப்படியா இதுல இவர் நான் தான் தோக்குறேன். நான் ஏற்கனவே 47 பேர் நான் தான் தாலி குடுத்துக்கிறேன். தெரியாது அம்மாவுக்கு தெரியும். போன வாரம் 1 வாரம் அங்க தங்கியிருந்தாங்க. அப்படி அல்ல சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டதே டாபர் ரோல கூட பண்றேன். சொல்றா டேய். என் நண்பரங்க காதலி சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று ஒட்டியானவா சேட்டு கடைக்கார வீட்டுக்கு அடையாளம் வேண்டும் என்று பாவி. அதற்காக சாருமதியாக வீட்டில் அதான் அம்மாவை வச்சுக்கினேன். ரவி ரவி செய்யணும். அம்மாவை சுத்தி சுத்தி செய்யணும். மாறி செய்யவே முடியாது. சரி பரவாயில்லடா கூப்பிடுறாவளே. ஏய் எங்க போட்டுக்கிறேன். தாகமா இருக்கிறேன் நீர் அருந்த சென்று பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு கதை வச்சுக்கிறோம். நீ ஒரு குடும்பத்தை சந்தேகம் என்பது தொட்டு சரி சரி நீ பார்த்து பேசா நம்ம வச்சா சரி வரேன் இருக்கட்டும் ஆகட்டும். இன்னும் நடப்போது சண்டைக்கு போனோம். நான் திருப்பதி போனதில்ல. சரி திருத்தணி போனதில்ல. திருவண்ணாமலையோட போனதில்ல. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். எந்த மலையை பார்த்து நான் மலை பார்க்கல. ஒரு குன்றை பார்த்து விட்டு அடிக்கிறோமா எப்படி பேச வேண்டும் குன்றை பார்த்தேன் மலை அது என் தப்பு இல்லை. என் நாயா தப்பு. என் நாயாக்கு ஒழி ஒழிச்சுன்னா என் வரல பிடிச்சி தொப்புல வச்சு வெயிட் ஒழி போச்சுன்னா எடுத்துரும். அதே போல பத்தா